நாட்டில் இடம்பெற்ற வாகன விபத்துகள் காரணமாக 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 34 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த வாகன விபத்துகள் சம்பந்தமான முழுமையான தொகுப்பொன்றை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் செம்மணி புதைகுழி பகுதிக்கு சென்று வருவதற்கு எந்தவிதமான கட்டுப்பாடும் விதிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நாட்டில் தற்பொழுது வேகமாக பரவி வருகின்ற 2 போலி செய்திகள் சம்பந்தமான செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும், அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. அதாவது தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் கட்சிக்குள்ள வந்து கருப்பாடுகள் இருக்குன்னு சொன்னவர் தானே. எனவே அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நாட்டில் நேற்று முக்கியமாக 3 விபத்துகள் நடந்திருக்கின்றன. இந்த 3 விபத்துகள் காரணமாகவும் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய விவரங்களை பார்க்கலாம். முதலாவது விபத்து சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுளை மஹியங்கனை வீதியில் இடம்பெற்ற ஒரு விபத்து. அதாவது பதுளை மஹியங்கனை வீதியில் இருக்கக்கூடிய 4ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்து. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துன்ஹிந்த வளைவு என்று சொல்லி இடத்துல வந்து ஒரு பேருந்து போய்கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்துக்குள்ள வாஞ்சதால 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 34 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் கொல்லப்பட்டவர்களும் காயமடைந்தவர்களும் யாத்திரிகர்கள் என தெரிய வந்திருக்கிறது. அதாவது அனுராதபுரம் தம்புத்தேகம பகுதியைச் சேர்ந்த யாத்திரிகர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அனுராதபுரம் தம்புத்தேகம பகுதி உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய கிராமம். அவர் பிறந்து வளர்ந்த கிராமம். அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அடுத்த விபத்து எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னா திருகோணமலை கண்டி வீதியில் இடம்பெற்றிருக்கிறது. திருகோணமலை கண்டி வீதியில் இருக்கக்கூடிய 98ஆம் கட்டை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்து. அதாவது ஒரு கேப் வாகனமும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் இந்த விபத்திலே சிக்கி நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த 2 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது. அதேவேளையில் இந்த விபத்தில் சிக்கிய அந்த வாகனம் மூதூர் கல்வி வலயத்துக்கு சொந்தமான வாகனம் என சொல்லப்படுகிறது. இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகளையும் போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த கேப் வாகனத்தினுடைய சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்த விபத்து, 3வது விபத்து கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்து. 21ஆம் தேதி இரவு இடம்பெற்ற விபத்து. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் கிளிநொச்சி A9 ரோட்டில் வந்து 155ஆம் கட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வாகனம் ஒன்று வந்திருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர்ஸை ஏற்றி கொண்டு ஒரு வாகனம் விரைக்குள்ள எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கணும். அந்த மோட்டார் சைக்கிள் வந்து இந்த வாகனத்தோட மோதினதில் வந்து அந்த மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த ஒருவர் வந்து அந்த இடத்திலேயே கொல்லப்படுறார். மற்றவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதில் வந்து கொல்லப்பட்டவர் வந்து 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என சொல்லப்படுகின்றது. கொல்லப்பட்டவர் கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் நேற்று நாட்டிலே முக்கியமான 3 விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த 3 விபத்துகள் காரணமாக 34 பேர் படுகாயமடைய 6 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் நாயகம் நாளை திங்கட்கிழமை இலங்கைக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். 4 நாட்கள் உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு அவர் இலங்கைக்கு வருகின்றார். அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஒருவர் இலங்கைக்கு வருவது இதுவே முதல் முறை என சொல்லப்படுகின்றது. இம்முறை இலங்கைக்கு வருகின்ற ஆணையாளர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற யாழ் மாவட்டத்துக்கும் திருகோணமலை மாவட்டத்துக்கும் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார் என சொல்லப்படுகின்றது. அங்கே அந்தந்த ஆளுநர்களை சந்தித்து அவர் கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் செம்மணி பகுதிக்கு ஆணையாளர் நேரடியாக சென்று பார்ப்பதற்கு அரசாங்கம் எந்தவிதமான கட்டுப்பாடுகளையும் விதிக்காது எனவும் அவர் சுதந்திரமான முறையில் செம்மணி பகுதிக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து கலந்துரையாட முடியும் எனவும் அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட குழுவினரையும் சந்தித்து பேச்சுக்களில் ஈடுபட உள்ளார்.
அடுத்ததாக நாட்டில் வேகமாக பரவி வருகின்ற 2 போலி செய்திகள் சம்பந்தமான ஒரு குறிப்பு. இந்த 2 செய்திகளுமே போலி செய்திகள் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தளங்களில் இப்போ ஏராளமான போலி செய்திகள் வந்து பரவி கொண்டே இருக்குது. அதில் முதலாவது என்று சொன்னால் OL ரிசல்ட், அதாவது நேற்று 21ஆம் தேதி நள்ளிரவு OL ரிசல்ட் வெளியாக போகுது என்று சொல்லி எல்லா இடமும் செய்திகள் பரப்பப்பட்டது சமூக வலைத்தளங்களில். ஆனால் கல்வி திணைக்களம் வந்து அதை மறுத்திருக்கிறது. OL ரிசல்ட் வந்து இப்போதைக்கு வெளியாகாது எனவும், அது வெளியாகின்ற திகதி வந்து பின்னர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற இந்த கதையை யாரும் நம்ப வேண்டாம் என கல்வி திணைக்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது முதலாவது. அடுத்ததாக போலீஸ் திணைக்களம் ஒரு மறுப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இன்னும் ஒரு போலி செய்தி சம்பந்தமாக, அதாவது குடிச்சிட்டு மது போதையில் வாகனம் ஓடுபவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்படும் என்று சொல்லியும் 2 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும் எனவும், ஒன்றில் 5 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அல்லது 2 வருடங்கள் சிறை தண்டனை என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் செய்தி பரவிக்கொண்டே இருக்காம். அது நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி குடிச்சிட்டு வாகனம் ஓடுறாக்களை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுறது நல்ல விஷயம்தான். இருந்த போதிலும் கூட அந்த செய்தி போலியான ஒரு செய்தி என்று சொல்லி போலீசார் மறுப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையில வந்து குடிச்சிட்டு வாகனம் ஓடுறது மிகவும் பிழை. அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். லைசன்ஸை பறிக்கிறது தான் அது சரியான நடவடிக்கையாக இருக்கும். வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி அந்த புள்ளிகள் கொடுத்து லைசன்ஸுக்கு அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் பறித்து ஒரு அளவுக்கு மேலே புள்ளிகள் பறிக்கப்பட்டு அப்புறம் திருப்பி ஆரம்பத்திலேருந்து படித்து முதலிருந்து ஆனாவிலிருந்து ஆரம்பித்து திருப்பி லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். இதில் வந்து 5 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் என்று சொல்லி வந்த செய்தி வந்து பொய் செய்தி தான், அது உண்மை கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு தண்டனை இருக்குமாக இருந்தால், 5 லட்சம் ரூபாய் கட்டினா சரி என்ற மாதிரி ஒரு தண்டனை இருக்குமாக இருந்தால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே கூடாது. என்னென்னு சொன்னால் எல்லாரும் வந்து அந்த காசை கட்டி போட்டு எஸ்கேப் ஆகத்தான் பார்ப்பினோம் தானே. அதை விடவும் இப்போ ஒரு போலீஸ்காரர் மறைச்சு எங்களை லைசன்ஸை பறிக்கிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல பார்ப்பினம் என்னது, கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கும் பார்க்க அந்த போலீஸ்காரருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஓகே தானே. அதில் போலீஸ்காரரே கேட்பார், நீ கோர்ட்டுக்கு போறியா இல்லை எனக்கு கொஞ்சத்தை பார்த்து கவனிக்கிறியான்னு கேட்பார். எனவே அவருக்கு கொடுத்து பிறகு நாட்டில் லஞ்ச ஊழல் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் தானே. எனவே காசு அறவுறதாலேயோ ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுறதாலேயோ ஒரு பிரயோசனமும் இல்லை. புள்ளிகள் கொடுத்து அந்த புள்ளிகளை பறிக்கணும். லைசன்ஸை வந்து செயல்பட விடாமல் மறைச்சு விட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் இருக்கார் தானே, ஆண்ட்ரூ பேட்ரிக், அவர் வந்து கிட்டடியில் வடமாகாணத்துக்கு போயிருக்கிறார். அதாவது அப்பப்போ வந்து ஒவ்வொரு மாகாணங்களுக்குமான பயணத்தை மேற்கொள்வது வெளிநாட்டு தூதுவர்களுடைய வழக்கமாம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் போய் அங்கே மக்கள் என்ன செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய குறை நிறைகள் எல்லாத்தையும் பார்த்து ரிப்போர்ட் எடுத்து அந்தந்த நாட்டுக்கு வந்து அறிவிக்கணும். எனவே பிரித்தானிய தூதுவர் என்று சொன்னால் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு வந்து அறிவிக்கணும் இலங்கையினுடைய நிலவரம் என்ன மாதிரி என்று சொல்லி. அந்த அடிப்படையில் வந்து வடமாகாணத்துக்கு போயிருக்கிறார். வடமாகாணத்துக்கு போயிட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் என்று சொல்லி நிறைய பேரை சந்திச்சு காய்ச்சிருக்கார். அப்படி போன இடத்துல வந்து அவர் யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழை பருகினார் என்று சொல்லி கொழும்பிலிருந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போனால் ஒடியல் கூழ் குடிச்சிட்டு வந்தால் தான் அந்த பயணம் வந்து முழுமை பெறும் என்று சொல்லி தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லி அந்த ஆங்கில பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஏனென்று சொன்னால் அந்த ஒடியல் கூழ் வந்து அவ்வளவு விசேஷமானது. இதை சொல்லும் போதும் நீங்கள் கேட்கும் போதும் வாயூரும் அவ்வளவு சுவையானது ஒடியல் கூழ். எனவே இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் யாழ்ப்பாணம் போன இடத்துல வந்து அவருக்கும் ஒடியல் கூழ் கொடுத்திருக்கிற மங்கடையாக்கள் அதை குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு வந்தவராம் என்று சொல்லி இன்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையில் செய்தி போடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறார், இது வந்து போலி செய்தி இல்லையா, இது உண்மையான செய்தி தான். உண்மையாகவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், மீண்டும் தாங்கள் ஆட்சியை பிடிக்க போயினமாம். மொட்டுவின் ஆட்சி இலங்கையில் மலரும் என்று சொல்லியிருக்கார். மொட்டுன்றது அவருடைய மொட்டு கட்சி. அவருடைய ஆட்சி வந்து மீண்டும் மலருமாம். அதாவது வந்து தாங்கள் செல்வாக்கு இழந்து விட்டோம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து நெச்சு கொண்டிருக்குதாம். ஆனால் அது உண்மை இல்லையாம். தாங்கள் வந்து செல்வாக்கு இழக்க இல்லையாம். தாங்கள் மீண்டும் வருவோம், ஆட்சி அமைப்போம், மீண்டும் வருவோம், ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி 2 வசனம் சொல்லியிருக்கார். அங்கால சொல்லாத வசனங்கள் கொஞ்சம் இருக்குது. மீண்டும் வருவோம், ஆட்சி அமைப்போம், ஊழல் செய்வோம், ஜனாதிபதி நிதியத்தை வந்து வீணாக்குவோம், டெய்சி பார்ட்டிக்கு காசு கொடுப்போம், தேவையில்லாத காணிகள் எல்லாத்தையும் பிடிப்போம், ஜெயிலில் இருக்கிறாக்களை பிடிச்சி வெளியில் விடுவோம், மருந்து இறக்குமதி செய்கிறேன்னு சொல்லி காசு ஒதுக்குவோம், ஆனால் பச்சை தண்ணியை இறக்குவோம், அதுவும் வந்து பாக்டீரியாவோட இறக்குவோம். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் தானே. எனவே கனவு காண்கின்ற உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது, அதில் நாங்கள் தலையிட முடியாது. எனவே இது நாமல் ராஜபக்ஷவினுடைய ஒரு புதிய வகை கனவு. இலங்கையில் வந்து மீண்டும் மொட்டு மலரும் என்று சொல்லி. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேலி சித்திரம்.
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் இப்போ 2 நாளைக்கு முதல் சொல்லியிருந்தவர், கட்சிக்குள்ளே வந்து சில கருப்பாடுகள் இருக்குது, நாங்கள் மட்டும் அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்ச மட்டும் சொன்னால் கடுமையான தண்டனை கொடுப்போம்னு சொல்லி விரட்டி இருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேலி சித்திரத்தில் அவர் சொல்கிறார் கட்சிக்குள்ளே வந்து கருப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி. ஒரு சாதாரண பொதுமகன் வந்து ஆச்சரியமாகவும் பார்க்குறார், கொஞ்சம் நக்கலாகவும் பார்க்குறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் CVK சிவஞானம் அவர்களுடைய நிழல் வந்து பின்னுக்கு தெரியுது. அந்த நிழலே வந்து கருப்பாடாத்தான் விழுது. எனவே கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் யார் என்றது பொதுமக்களாகிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறது ஓவியர் செல்வன் அவர்கள் வரைந்த இந்த கேலி சித்திரம். இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.